வேண்டும். இந்த சோர்வுக்கு நம்ம இடம் கொடுத்தாலே நம்மளால எதையும் செய்ய முடியாது. நம்மளால எடுத்து செய்ய முடியாத அளவுக்கு நம்ம சோர்ந்து போவோம். ஸோ ஒரு காரியத்தை நம்ம எடுத்துட்டோம்னாக்கா, இந்த வழியில நான் போறேன், நான் இதை செய்ய போறேன், நான் இதை சாதிக்க போறேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னாக்கா, கண்டிப்பா நம்மளால முடியும். நிறைய பிள்ளைகளுடைய சாட்சிகளை நான் பார்ப்பேன். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஏழை குடும்பத்துல பிறந்தவங்களா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்குள்ள ஒரு பெரிய வைராக்கியம் இருக்கும். என்னன்னாக்கா, நான் டாக்டர் ஆகணும். டாக்டரா ஆவறதுக்கு அறிகுறி கூட இருக்காது. அவங்க குடும்பத்துல எந்த டாக்டர் கூட இருக்க மாட்டாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, குடிசை வீட்ல இருப்பாங்க. அந்த வெளியில ஸ்ட்ரீட் லைட்ல உட்காந்து படிப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க வைத்திருக்கிற அந்த கோலு, அவங்க வைத்திருக்கிற அந்த எண்ணங்கள், வாழ்க்கையில நான் முன்னேறணும், நான் முன்னேறணும், நான் குவிட் பண்ணக்கூடாது, நான் விட்டு கொடுக்கக்கூடாது, நான் எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு பரவாயில்ல, சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னா கூட பரவாயில்ல, நான் படிச்சு நான் பெரிய டாக்டர் ஆகணும், பெரிய ஆள் ஆகணும், ஒரு பெரிய பதவியில வரணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் அவங்களுக்குள்ள, அவங்கள கஷ்டத்துல கூட அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி தள்ளுது. ஸோ நம்முடைய கஷ்டத்துல கூட நமக்குள்ள இருக்கிற எண்ணங்களை விட்டு கொடுக்கவே கொடுக்காதீங்க. ஒரு நாள் விட்டு கொடுக்காதீங்க. முக்கியமா சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரிய பிள்ளைங்க வரைக்கும் எல்லாருமே, நீங்க பெரியவங்க கூட உங்களுக்குள்ள ஒரு நல்ல குணங்களை துவங்கி நீங்க எதையாவது செய்யணும்னு நினைக்கிறீங்கனாக்கா, ப்ளீஸ் கோ ஹெட் வித் யுவர் காட்ஸ் ஸ்ட்ரென்த்தோட, கர்த்தருடைய பலத்தோட நீங்க முன்னாடி போங்க.